தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாத்தீங்கன்னா வெறும் நீங்க 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு மட்டுமே இல்லாம இனிமே உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஜாப்போட மேக்ஸிமான உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பிஇ, எம்இ ஆர் எம்பிபிஎஸ் இது ரிலேட்டா நீங்க எது படிச்சினாலுமே சரி உங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60,000 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஆரம்ப சுகாதாரம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஜாப் போஸ்டிங் உங்களுக்கு தருவதா அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சரி எந்தவித கட்டணமும் கிடையாது, எந்தவித தேர்வுமே இல்லாம உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. சோ தேர்வுகள் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இது ரெண்டும் மட்டும் தான் பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. மற்றபடி நீங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரிலாம் பெருசா எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்கும். ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பரா அந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜாப் நீங்க ப்ராப்பரா எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தெளிவான வீடியோக்குள்ள டீட்டெயிலா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். ஓகேவா? சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க போஸ்ட் மூலமா அப்ளை பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும், உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வேணும், இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு, நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட லிங்கும் நோட்டிபிகேஷனோட லிங்கும் சேர்த்து ஒரே லிங்கா பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. பேஜை உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா வந்து கொடுத்திருக்கேன். ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கும். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த ஜாப்போட போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 5 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 5th ஒன்ல பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஜாப் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. செகண்டும் அதே மாதிரி தான் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. மற்றபடி இந்த ஜாப்புக்கு ஃபீமேல் அண்ட் மேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ மேல் அப்படின்னு கொடுத்திருக்க இடத்துல மட்டும் ஆண்கள் மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா மெடிக்கல் ஆபீசருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்துல உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சோ தமிழ்லயே உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு 8,500 பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு 14,000 உங்களுக்கு வந்து சம்பளம். சோ 35,000 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்க 12th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க தமிழ், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் நீங்க தமிழ் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கணும். தமிழ் மீடியத்துல படிச்சிருப்பாங்க இல்லையா? சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். சோ சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க பயாலஜி ஆர் பாட்னி ஆர் சுவாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க படிச்சிருந்தா, அதாவது 12th நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்து படிப்போம் இல்லையா? சோ அதை வந்து நீங்க பாட்டனி, பயாலஜி ஆர் ஜுவாலஜி ரிலேட்டடா வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா பொறுத்த வரைக்கும் நீங்க பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும், தெரப்பி ரிலேட்டடா வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. 23,000 உங்களுக்கு மாத சம்பளம். வயதை பொறுத்த வரைக்கும் 40 வயதிற்கு அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. சோ அந்த 40 வயதுக்கு அதிகமா இருக்கக்கூடாது யாரா இருக்கலாம், எந்த தேதிக்குள்ள இருக்கணும்னா 16/12/2024 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு 40 வயதுக்குள்ளதான் இருக்கணும். 40 வயதிற்கு அதிகமா வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஆடியாலஜிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 உங்களுக்கு சம்பளம், 35 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஆபீசர் கொடுத்திருக்காங்க. சோ மெடிக்கல் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் இருக்காங்க. உங்களுக்கு மாதம் 60,000 சம்பளம், 40 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சோ இந்த ஜாப்போட பணிகளை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கிறாங்க, பெர்மனன்ட் பேஸ்ல வந்து கிடையாது. சோ கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாத காலங்கள் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க.
நெக்ஸ்ட் இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பேரை வந்து இந்த இடத்துல வந்து நீங்க எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் இருக்குல்ல, அந்த நேம் வந்து ப்ராப்பரா வந்து எழுதிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறீங்கன்னா ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல எழுதுங்க, இல்ல நீங்க தமிழ் எழுதுறீங்கன்னா ஃபுல்லாவே தமிழ் எழுதுங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி எழுதாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க, உங்களோட நேம் என்ன, அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. உங்களோட ஃபாதர் அப்படின்னா உங்களோட தந்தையோட உங்களோட அம்மாவோட நேம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சரி உங்களோட ஹஸ்பண்ட் இல்லனா உங்களோட ஃபாதரோட நேம் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க ஆனா பெண்ணா இல்ல மாற்றுப்பாலினத்தரா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்க ஆதாரோட எண்ணு, நீங்க வந்து டெஸ்டிடியூட்டி உமன் இல்லனா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லனா விடோவா இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்புறம் நீங்க இருக்கக்கூடிய பிரசன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னா சேமா ஃபில் பண்ணிட்டு எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்றீங்க, எந்த தேதி அப்ளை பண்றீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். இப்போ நீங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் எங்க அனுப்பலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க அப்ளிகேஷன் அனுப்பும் போது இதுல சொல்லிருக்கக்கூடிய இந்த 14 விஷயங்களும் நீங்க சேர்த்து வச்சு அனுப்புற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இது 14மே உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா ஓகே, இன்கேஸ் இல்ல அப்படின்னா என்னென்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கோ எல்லாமே நீங்க வச்சு அனுப்புங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் 2 போட்டோ, கலர் போட்டோ வந்து நீங்க அனுப்பணும். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டோட சர்டிபிகேட் வந்து நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்காக இன்கேஸ் நீங்க கோர்சஸ் பண்ணியிருந்தால் கூட, டிப்ளமோ ரிலேட்டடா நீங்க பண்ணியிருந்தால் கூட நீ அதை வச்சு நீங்க அனுப்பிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அனுப்புற மாதிரி இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஆதாரோ இல்ல ஓட்டர் ஐடியோ இல்ல உங்களோட இருப்பிட சான்றிதழோ வந்து நீங்க வச்சு அனுப்புற மாதிரி இருக்கும். சோ இதுல சில விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த 14 விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வச்சு அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்ட்ட என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதை மட்டும் நீங்க வச்சு அனுப்பினாலே போதும். இப்ப இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்க அப்படின்னா 1/8/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பாத்தீங்கன்னா உங்களோட நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் கீழே வந்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இல்ல செகண்ட் லைன்ல இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அட்ரஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் மூலமா அனுப்புற மாதிரி இருக்கும்.